இறைவனுக்கு நன்றி. நடிகை சவுகார் ஜானகி அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் ஆங்கில உச்சரிப்பு பற்றி சொல்லும்போது, நானாவது மெட்ரிக் படித்திருக்கிறேன் அந்த காலத்தில். ஆனால் நடிகர் திலகம் சிவாஜி படித்தது வெறும் 4வது தான். அவர் 4வது படித்த அவர் ஆங்கிலத்தை இவ்வளவு அழகாக உச்சரித்து பேசி மிரட்டி இருக்கின்றார். ஆங்கிலேயர்களே மிரண்டு போகும் அளவிற்கு பேசியிருந்தார். கௌரவம் படத்தில் அவருடைய கௌரவம் படத்தை பார்த்து மிரண்டு விட்டேன். அவருடைய ஆங்கில உச்சரிப்பு அவ்வளவு அழகாக, அவ்வளவு நேர்த்தியாக இருந்தது. அத்தனைக்கு படித்த 4வது மட்டும்தான் படித்திருக்கிறார் என்று அதிசயித்து போய் பாராட்டி சொன்னார் சவுகார் ஜானகி. இந்த கௌரவம் படத்தை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு நடிகனுக்கு ஹீரோயிசம் தலை தூக்கினால் அவனுக்குள்ளே இருக்கும் கலைத்திறன் வெளியேறிவிடும் என்பார்கள். இதை நன்றாக உணர்ந்த சிவாஜி கணேசன் தன்னுடைய நவரசங்களையும் பிரதிபலிக்கும் கதாபாத்திரங்கள், கனமான கதைகள் என கலை கடலுக்குள் மூழ்கி முத்துக்களை அள்ளிக்கொண்டு வந்தவர். திரைப்படங்களில் சில மாறுதல்களோடு சிகரம் தொடும் நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய படம் என்றால் கௌரவம் என்று சொல்லலாம். பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி என தனது பங்களிப்பை காட்டி படத்திற்கு மெருகேற்றினார் நடிகர் திலகம். இந்த விஷயத்தில் அவர் சிறிதும் சமரசம் செய்து கொள்ளாமல் நடிப்புக்கும் கதைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார். 1973ஆம் ஆண்டு வந்த கௌரவம் அவருடைய நடிப்பின் உள்ள கௌரவத்தையும் அதை நிரூபித்தது. மீதும் சினிமா மீதும் அவர் கொண்டிருந்த கௌரவத்தையும் அந்த படம் நிரூபித்தது. மாறுபட்ட 2 விதமான வேடங்களை ஏற்றிருந்தார் நடிகர் திலகம். பாரிஸ்டர் ரஜினிகாந்த் கதாபாத்திரத்தில் முதுமையை காட்டும் ஓல்டு கெட்டப், கண்ணன் கதாபாத்திரத்தில் இளமை தவழும் அழகு தோற்றத்திலும் தோன்றினார். அவருடைய பாரிஸ்டர் கதாபாத்திரம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை வாங்கி தந்தது. அதில் தனது தரமுத்திரையை பதிக்கும் நடிப்பை பதிவு செய்திருந்தார் நடிகர் திலகம். இளமை நாயகனாக வரும் கண்ணன் கதாபாத்திரத்திற்கு வேறொரு நடிகரை நடிக்க வைப்பதாக உத்தேசித்திருந்தாராம் இயக்குனர். பாரிஸ்டர் ரஜினிகாந்தாக வரும் சிவாஜிக்கு ஈடு கொடுத்து நடிக்கக்கூடிய நடிப்பு வேறு யாரிடமும் வராது என்பதால் வேறொரு நட்சத்திரத்தின் நடிப்பு எடுபடாமல் போகும் அபாயம் இருப்பதால் 2 கதாபாத்திரங்களையும் நடிகர் திலகமே ஏற்று நினைத்தார். திலகம் சிவாஜியின் பரிந்துரையுடன் வியட்நாம் வீடு மூலமாக கதாசிரியராக திரையுலகில் பிரவேசித்த சுந்தரம் பிறகு வியட்நாம் வீடு சுந்தரமாக மாறிவிட்டார். கௌரவம் படத்தின் வாயிலாக சிவாஜியின் ஆசீர்வாதத்துடன் இயக்குனர் நாற்காலியில் அமர்ந்தார். பல அம்சங்களை கொண்ட கௌரவம் படத்தின் கதை சுருக்கம் பார்ப்போம். மிஸ்டர் ரஜினிகாந்த் கிரிமினல் வழக்குகளில் ஆஜராகி தனது வாதத் திறமையால் வெற்றியை குவித்து வரும் வல்லமை மிக்க வக்கீல். இதுவரை தோல்வியின் நிழல் கூட அவரை நெருங்கியதில்லை என்று அந்தளவுக்கு வெற்றியின் உச்சத்தில் இருந்தவர். காரணம், இப்படி ஒரு திறமைசாலி சமுதாயத்தின் சாபக்கேட்டை தான் அதிகம் சம்பாதித்திருந்தார். காரணம், சமூக விரோதிகளின் பாதுகாவலனாக அவர் நின்றார். அயோக்கியனுக்கெல்லாம் புகலிடம் தந்து அவர்களின் சரணாலயமாகவே மாறியிருந்த பாரிஸ்டர் ரஜினிகாந்துக்கு நீதியரசராக வேண்டும் என்பது நீண்ட நாள் கனவு. கண்ணன் என்றொரு வளர்ப்பு மகன் இருந்தான். வளர்ப்பு தாய் செல்லம்மாவால் கீதையின் சாரத்தை போதித்து வளர்க்கப்பட்ட அவனும் வக்கீலுக்கு படித்தான். நீதி நேர்மைக்கு தலை வணங்கி நடப்பவன். ஆனால் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக அந்த பாரிஸ்டர் ரஜினிகாந்த் பக்கம் நிற்க வேண்டிய நிர்பந்தம் அவனுக்கு. சட்டத்தை தன் சட்டைப்பைக்குள் போட்டுக்கொண்டு தான் திறமையை வெல்வதற்கு இதுவரை எந்த கொம்பனும் பிறக்கவில்லை என்கின்ற அகந்தையில் இருக்கும் பாரிஸ்டர் ரஜினிகாந்த் ஒரு முக்கியமான கொலை வழக்கு எடுத்து நடத்துகிறார். எனவே ஒரு கொலை வழக்கில் இருந்து காப்பாற்றிய கொலைகாரனுக்காக 2ஆம் முறையும் விடுதலை வாங்கி தருவதற்கு தயாரானார். இந்த போக்கு சக வக்கீல்களுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. நீதிக்கு ஏற்பட்ட இந்த சோதனையை தீர்த்து வைக்க அவரது வளர்ப்பு மகன் கண்ணனையே அவருக்கு போட்டியாளனாக களம் இறக்கி விடுகிறார்கள். கடா மார்பில் பாய தயாரான போது பாரிஸ்டர் ரஜினிகாந்த் திடுக்கிட்டார். இந்த வழக்கில் ஜெயிப்பதை ஒரு கௌரவ பிரச்சனையாகவே கருதினார். தந்தைக்கும் மகனுக்கும் நடந்த யுத்தத்தில்
தந்தைக்கும் மகனுக்கும் நடந்த தர்ம யுத்தத்தில் நீதி வென்றது. சமூக விரோதிகளின் சரணாலயமாக இருந்த பாரிஸ்டர் ரஜினிகாந்த் படுதோல்வியை சந்தித்தார். வெற்றியின் வெளிச்சத்தில் பிரகாசித்துக் கொண்டிருந்தவர் முதன்முறையாக தோல்வி இருளில் தன் கௌரவத்தை தொலைத்து நின்றபோது அந்த அதிர்ச்சியிலே உயிர் பிரிந்தது. உணர்ச்சி போராட்டமாக இருந்த திரைப்படம் கௌரவம். வீடு படம் போலவே இதுவும் பிராமண கலாச்சாரத்தை பின்னணியாக கொண்ட கதை. அந்த வழக்கு தமிழிலே வசனமும் எழுதப்பட்டிருந்தது. இரண்டையுமே எழுதியது வியட்நாம் வீடு சுந்தரம்தான். இந்த படத்தில் அவர் இயக்குனர் அவதாரம் எடுத்திருந்தார். கதை வசனத்தில் தெரிந்த திறமையின் ஆழம் இயக்கத்திலும் தெரிந்தது. அவரது நேர்த்தியான இயக்கம் படத்தின் தரத்தை உயர்த்தி பிடித்தது. மிஸ்டர் ரஜினிகாந்த் கதாபாத்திரம் கதைக்கு இருதயமாக இருந்தது. அதற்கு சிவாஜி காட்டிய கம்பீரமும் துடிப்பும் வேகமும் மெருகும் அதை ஜீவனுள்ள கதாபாத்திரமாக மாற்றிவிட்டது. உணர்ச்சி கொந்தளிப்பான நடிப்பு பதிவாகியிருந்த ஒவ்வொரு ஃப்ரேம் போட்டு வைத்து கொள்ளலாம். அத்தனை அழகானது, அத்தனை உணர்ச்சிகரமானது. வளர்ப்பு மகனே தனக்கு எதிராக நிற்பதை பார்த்து அவருக்குள் ஏற்பட்ட துடிப்பும் துக்கமும் சேர்ந்த நடிப்பும் சிங்கம் போல் உருமும் அந்த கர்ச்சனையும் சிலிர்க்க வைத்தது. சாந்தமான மனிதனாக நீதியின் காவலனாக வந்த கண்ணன் கதாபாத்திரத்தில் சிவாஜி மாறுபட்ட நடிப்பை பதிவு செய்திருந்தார். அந்த கதாபாத்திரத்தில் கர்ச்சனையும் கம்பீரமும் காட்டி மிரட்டியிருந்தவர் இதில் சாதுவாக வந்து பவ்யமான நடிப்பை காட்டி நெகிழ வைத்தார். கதாநாயகியாக வந்த உஷாநந்தினி பண்டரிபாய் நடிப்பிலும் நயம் தெரிந்தது. மேஜர் சுந்தரராஜன், நாகேஷ், வி. கே. ராமசாமி, சௌந்தரராமன், செந்தாமரை, பூர்ணம் விஸ்வநாதன், வீரராகவன், ரமாபிரபா, ஜெயக்குமாரி போன்ற அனுபவமிக்க கலைஞர்கள் பலரும் இதில் அணிவகுத்து நின்று அந்த படத்திற்கு வெற்றியின் பலத்தை தந்தன. இசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனின் இசையில் கவியரசு கண்ணதாசனின் பாடல்களும் கருத்து ஒற்றுமையுடன் வாழும் மனைவியைப் போல கைகோர்த்து வந்து இனிமை சேர்த்தது. கண்ணனை நினைக்காத நாளில்லையே, மெழுகுவர்த்தி எரிகின்றது, பாலூட்டி வளர்த்த கிளி, கண்ணா நீயும் நானுமா போன்ற பிரபலமான பாடல்கள் இதில் இடம்பெற்றிருந்தன. கண்ணா நீயும் நானுமா பாடல் காட்சியில் சதுரங்க கட்டங்களுக்கு நடுவே 5ஆம் ஜார்ஜ் மன்னரின் தோற்றத்துடன் கம்பீரம் காட்டி நிற்பார் சிவாஜி கணேசன். அந்த பாடல் காட்சிக்கப்பட்டிருந்த விதம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. அதிலும் பாலூட்டி வளர்த்த கிளி, கண்ணா நீயும் நானுமா பாடல்களுக்கு மக்கள் மத்தியில் சிவப்பு கம்பள வரவேற்பு இருந்தது. கடைகளிலும் திருமண மண்டபங்களின் காதணி விழாக்களிலும் இந்த பாடல்கள் வெகுவாக ஒலித்தன. நவரச நாயகன், நவரச திலகம் என்று நடிகர் திலகத்தின் அந்த ஆங்கில உச்சரிப்பும் நடிப்பும் நம்மை மெய்சிலிர்க்க வைத்தன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.